கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசும்படியாய், உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை உயிர்ப்பிக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்துல மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன்? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை தவிர, இயேசுவே என்று வேற எந்த ஒளியும் இந்த உலகத்தில் இல்லை. இயேசுவே ஜீவ ஒளியாக இருக்கிறார். நாம் ஒளியை நோக்கி நாம் வர வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறதா, நாம் கடைசி முனையில நாம் இருக்கிறோம். கிருபையின் காலம் முடிய போகிறது. கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை நான் அந்த ஒளியாகிய இயேசுவின் அண்டையிலே ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். நம்முடைய தேவன் அன்பாகவே அழைக்கிறார். ஒரு ஆத்மாவாகிலும் பாதாளத்திற்கு போக கூடாது. ஜீவ ஒளியாகிய இயேசு அண்டை ஒவ்வொரு மனிதனும் வர வேண்டும் என்பதை அவர் தேவன் வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் ஒளியாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். ஜனங்களை ஒரு காலம் இருளில் நடக்க தேவன் அனுமதிப்பதில்லை. நீ ஒளியை நோக்கி வந்தால் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொண்டு உன் சகல பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு அது நீதியும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நான் வாசிக்கும் பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் எப்படி இருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்புக்கு நீதியும் உண்மையுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாம் அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உன் இதயத்தில் அவர் வாசம் செய்தால் உனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும். நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும். நல்ல ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். அவர் நித்தமும் உன்னை நடத்துவார், ஜெயமாக நடத்துவார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஆகவே யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்த்தது.
தன்னை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த பாருங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி என்று நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சமாகிய ஒளியினிடத்தில் நாம் வர வேண்டும். தேவன் உலகத்தை பாருங்க சிருஷ்டித்த போது கர்த்தர் பேசிய முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனும் இருளிலே இருப்பதை தேவன் விரும்ப மாட்டார். என் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் இந்த தகப்பனாகிய இயேசுவின் அண்டையிலே, அவருடைய சிறகு நிழலிலே, அவருடைய பாதுகாப்புல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெளிச்சமாகிய அந்த இயேசுவின் வெளிச்சத்தில் ஒவ்வொரு மனிதனும் வர வேண்டும் என்று அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வெளிச்சத்தின் அண்டையிலே வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம் பாருங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்மளால நம்முடைய தேவன் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. அவர் நினைத்தால் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். இயேசுவே வெளிச்சமாய் ஒளியா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. அப்ப அவர்தான் ரட்சிப்பாய் இருக்கிறார் இந்த பூமியில. இயேசுவின் நாமம்தான். இயேசு என்பது என்ன? இயேசு என்பது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம் நினைக்கிறேன். பாருங்க, அந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு என்பது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். வாசி. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்ப இயேசு என்பது அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுதான் ரட்சிப்பாய் இருக்கிறார். இந்த பூமியில உன் குடும்பத்துல சமாதானம் வேணுமா? உன் குடும்பத்திற்கு சாபங்கள் பாவங்கள் நீக்கப்படணுமா? நீ இயேசுவின் அண்டையிலே நீ வரத்தான் வேண்டும். இயேசுவின் பாதபடியில உன் பாவங்களை அறிக்கை செய்தால் உன் பாவங்களை அவர் மன்னிப்பார். அவரிடம் உன்னை ஏற்றுக்கொள்வார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் பாவங்களை அறிக்கை செய்தால்தான் முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோதும் வாழ்வடைய முடியாது. அவைகளை அறிக்கை செய்கிறவன் தான் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். ஆகவே நீ உன் பாவங்களை அறிக்கை செய்யும் போதுதான் உன் பாவமாகி இருள் நீங்கி போகிறது. நீங்கி போய் வெளிச்சம் உனக்குள்ள வரும். நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் ஜீவ ஒளியாக இருக்கிறார். இயேசுவே ரட்சிப்பு. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவே ஜீவ ஒளியாய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்க்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய வசனம் என்று வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தேவனுடைய
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த தேவனுடைய வசனத்தை நாம் அதிகமாய் வாசித்து அந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். சத்தியமாகிய இந்த வசனம் நமக்குள் போக போக நம் இருதயம் வெளிச்சம் உண்டாகும். நம் இருதயத்துக்குள்ள இருளாகிய இந்த பாவம் நம்மை விட்டு நீங்கி போகும். இந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்துல வந்து வாசம் செய்வார். நீ வசனமாகி பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீ வேதத்தை வாசிக்க வேண்டும். அடுத்து அதை நிறுத்தி வாசித்து அதை தியானிக்க வேண்டும். அந்த உயிருள்ள அந்த வார்த்தை உனக்குள்ள இருதயமாகி இந்த பலகையில் நீ எழுதி கொள்ள வேண்டும். அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன். அதுவே நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. சத்தியத்தை நீ அறிய வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். நீ அவருடைய வார்த்தை விசுவாசித்து நீ படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு உயிர் உண்டாகும். அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது என் ஜனமே. இந்த கால வேளையிலும் கூட அவருடைய வார்த்தையை கேட்கிற நாம் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நாம் அதிகமாக தரித்திருப்பது இந்த நாட்களில் நமக்கு மிக மிக அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வசனத்தை நாம் அதிகமாக வாசித்து அந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். சத்தியமாகிய வசனம் நமக்குள் போக போக நம் இருதயத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஒரு இடத்துக்குள் வெளிச்சம் உள்ளே நுழையும் போது அந்த இடத்தில் உள்ள இருள் அகன்று போய்விடும். அதுபோலவே ஒளியாகிய இயேசு நம் இருதயத்தில் வரும்போது இருளான அந்தகார வல்லமைகள் அனைத்தும் நம்மை விட்டு அகன்று போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்குள் இருந்து ஜீவ ஒளியாய் நித்தமும் நம்மை ஜெயமாய் வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஒளியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி இருக்கிறாரு? ஒளியாய் இருக்கிறார். இந்த ஒளியாகிய இயேசுவின் அண்டையிலே ஒவ்வொரு மனிதனும் போக வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். ஒவ்வொரு மனிதனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். என் ஜனமே, என் ஜனமே, என் வழிகளிலே நீ நடந்தா நலமாய் இருக்கும். இஸ்ரவேலரே, என் வழியிலே நீ நடந்தா நலமாய் இருக்கும். நீ இருளை விட்டு, இருளாகிய பாவத்தை விட்டு நீ என்னை பின்பற்ற வேண்டும். ஜீவ ஒளியாகிய என் அண்டையிலே நீ வர வேண்டும் என்றுதான் இயேசு ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் அவர் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எங்கெங்க போனாலும் சமாதானம், ரட்சிப்பு இயேசு மாத்திரமே. இந்த சர்வ லோகத்திற்கும் இயேசுவே ரட்சிப்பாய் இருக்கிறார். உன்னை தூக்கி எடுக்கிறவர் இரட்சகர் என்பது எந்தவித இக்கட்டில் இருக்கிற மனிதனை தூக்கி எடுப்பவர் தாம் இரட்சகர். அந்த இரட்சகரிடம் நீ வர வேண்டும். ஒளியாகிய இயேசுவின் அண்டையிலே நீ வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஒளியாய் இருக்கிறார். அவர் பிரகாசிக்க செய்யும் ஒளியாய் இருக்கிறார். அவர் இருளை போக்கும் ஒளியாய் இருக்கிறார். அவர் வழிகாட்டும் ஒளியாய் இருக்கிறார். பாவத்தை போக்கும் ஒளியாய் இருக்கிறார். அவரே பெரிய தேவன், அவரே உயர்ந்தவர், அவரே வல்லமையுள்ளவர், அவரே பரிசுத்தம் உள்ளவர், அவரே நீதியின் ராஜா, அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த கால வேளையில எத்தனை பேர் அப்படி நாமத்தை நாம் உயர்த்துகிறோம்? உன் கசப்பான வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக இயேசுவிடம் நீ வரத்தான் வேண்டும். இயேசுதான் ஒளியாய் இருக்கிறார். பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் அவர்தாம். அவராலே அன்றி ரட்சிப்பு இந்த பூமியில் இல்லை என் ஜனமே. நீ உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புக்கொடு. உன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடு. இயேசுவின் ஒளிய அண்டையிலே நீ வருவாயாக. அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை அரவணைப்பார், உனக்கு சமாதானத்தை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடம் இருந்து நமக்கு 3 விதங்களில் ஒளி கிடைக்கிறது. 1, இயேசுவின் ஜீவனின் மூலமாக கிடைக்கிறது. 2, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கிடைக்கிறது. 3வது, தேவனுடைய மகிமையின் மூலமாகவும் நமக்கு ஒளியை
தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 105வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பாருங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்கும் ஒளியாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் நீ தைரியமாக நீ வா. அவராலே என்று இந்த பூமியில வர ரட்சிப்பு இல்லை. நீ எங்கெங்க போனாலும் உனக்கு சமாதானம் கிடைக்காது. நீ நல்ல வழியில இந்த நம்மை உண்டாக்குன அந்த இயேசு கிறிஸ்துவிட நீ வரத்தான் வேண்டும். இயேசு என்பது பாருங்க, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசு. நீ அவரிடம் வந்தா உனக்கு சமாதானம் கிடைக்கும். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் பராக்கிரமசாலியானவர். யார் இந்த மகிமையின் ராஜா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தர் என் ஜீவனும் கர்த்தர் என் ஜீவனோ மகாபலனோ மாணவர். மகாபலனோ மாணவர். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் பராக்கிரமசாலியானவர். யார் இந்த மகிமையின் ராஜா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எனக்கு கர்த்தர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். எனக்கு இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நமக்கு கர்த்தர் மாறாத அடைக்கலமாய் இருக்கிறார். நமக்கு கர்த்தர் நித்திய அடைக்கலமாய் இருக்கிறார். நமக்கு கர்த்தர் இக்கட்டு காலத்தில் அடைக்கலமாய் இருக்கிறார். என் ஜனமே, அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். நாம் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு இயேசு அண்டையிலே வர வாஞ்சிக்கிறோம்? எனக்கு கர்த்தர் இக்கட்டு காலத்தில் அடைக்கலமானவர். எனக்கு கர்த்தர் தீங்கு நாட்களில் அடைக்கலம். கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் எனக்கு ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஞான கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் என் தாகத்தை தீர்க்கும் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும் கண்மலையாய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் உச்சரிக்கிறோம்? நீ அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போதுதான் நீ உன் நாவுல வருகிற அந்த இயேசுவின் நாமத்திற்கு விசுவாசிக்கும் போதுதான் அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில வெளிச்சத்தின் அண்டையிலே வர வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாருங்க, அப்படி நாம் பார்க்கிறோம். பாவத்தை விட்டு நீ வெளியே வா. இயேசுவின் அண்டையில் உன் பாரத்தை பாதபடியிலே இறக்கி வை. நீ இயேசுவை அண்டையே வெளிச்சத்தை நோக்கி நீ வரணும். இயேசுவாகிய ஒளியிடத்தில் நீ வர வேண்டும். உன் பாவத்தை விட்டு வெளியே வா. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசுவாகிய ஜீவ ஒளியை நோக்கி வா. இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை தேற்றுவார்.
அவர் உன்னை உயிர்ப்பிப்பார், அவர் உன்னை பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட இயேசுவை நோக்கி நீ பார்ப்பாயாக. ஜீவ ஒளியாகிய இயேசுவை அண்டையிலே நீ வர வாஞ்சிப்பாயாக. நாம் தேவனுடைய நன்மையை பெற காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக எப்படி நாம் இருக்கணுமா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து பாடி அவரை நாம் புகழ வேண்டும். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 1வது வசனத்துல கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். ஜீவ ஒளியாகிய இயேசுவை நாம் பின்பற்றுவோமாக, அவரில் நாம் நிலைத்திருப்போமாக. நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கிருபையின் காலம், கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை நாம் அவரை சார்ந்து கொள்வோமாக. இயேசுவாகிய ஜீவ ஒளியில நாம் வர நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே என்று நீ கூப்பிட்டால் இயேசுவாக உனக்கு வெளிப்படுவார். நல்லவர் என்று சொன்னால் நல்லவராகவே உனக்கு முன்பாக வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்துவே நீர் வல்லவர் என்று நீ அவரை புகழ்ந்தார், அவர் நமக்கு வல்லவராகவே வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீ பரிசுத்தர் என்று அவரை நாம் புகழ்ந்தால் அவர் நமக்கு பரிசுத்தராக வெளிப்படுவார். என் ஜனமே, நீ அவரை ஆவியோடு உண்மையோடு நீ தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் அதிசயம் என்று நீ சொன்னா கர்த்தர் நமக்கு அதிசயம் உள்ளவராய் வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயபதிகள் 13வது அதிகாரம் 17 19 வரை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். பாருங்க, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியையும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதிசயம். நம்முடைய தேவன் அதிசயமானவர். நீ அதிசயமானவர். உனக்குள்ள வெளிப்படணும் சொன்னா நீ இயேசுவின் ஒளி இடத்துக்கு நீ வரணும். இந்த உலகத்திற்கு இயேசுவே ஒளியாய் இருக்கிறார். என் ஜனமே, அவரை நோக்கி நீ பார்க்க வேண்டும். இருளிலிருந்து நீ வெளிச்சத்தை அண்டையிலே நீ கடந்துதான் வர வேண்டும். நீ வந்தாதான் உனக்கு சமாதானம், சந்தோஷம். உன்னை முழுமையாக இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணிக்கணும். அப்பொழுதுதான் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் உனக்குள்ள வந்து வாசம் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 25 பார்க்கிறோம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் தோன்றுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள அவர் கர்த்தராய் பரிசுத்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். பாருங்க, அந்த தாவீது ராஜா சொல்றாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் நமக்குள் இருந்தால் போதும், எதையும் நாம் சாதிக்கலாம். அவர் நம்முடைய பாருங்க ஜெயத்தின் கர்த்தராய் இருக்கிறார். ஜெயத்தை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவர். யுத்தமோ என்னுடையது, ஜெயமோ உங்களுடையது. பாருங்க, நம்முடைய ஜெயத்தின் கர்த்தராய் இந்த கால வேளையில் பேசி கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் இந்த வேளையில ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளிப்படுவாராக. இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அவர் ஒளியாய் இருக்கிறார். ஒளியாகிய இயேசுவை நாம் இந்த வேளையில் நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் அனைவரையும்
இந்த வேளையில நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில எல்லாரும் நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு அந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. முழங்கால்களை நாம் முடக்குவோம். நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஒளியாகிய இயேசுவே, என் இதயத்துக்குள்ள வாங்க, என்னை உயிர்ப்பியுங்க என்று நாம் இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். திரு என்பது தேவனை குறிக்கிறது. இந்த திருவசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. இயேசுவே, நீர் தான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை உயிர்ப்பியுங்க. உடைய வல்லமையினாலும் உடைய அக்கினி அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீ இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்றினால் நிச்சயமாக ஜீவ ஒளியை நீ அடைந்திருப்பாய். அவர் வரும்போது நீ எழுந்திருப்பாய். தேவ சத்தம் உன் செவிகளில கேட்கும். இந்த வேளையில் அவருக்கு நீ அர்ப்பணிப்பாயாக. ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லாம் இருளின் கிரிகளை அகற்றி விடுங்க. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியுங்க. அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இறங்கும் என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஜீவ ஒளியாகிய இயேசுவ அண்டையிலே நீ கடந்து வருவாயாக. அவராலே என்று இந்த பூமியில் இரட்சிப்பு இல்லை என் ஜனமே. நீ இயேசுவை கெட்டியாக நீ பிடித்துக்கொள். நீ மனுஷரை பார்க்க வேண்டாம், ஊழியர்களை நீ பார்க்க வேண்டாம். தேவன் ஊழியர்களுக்கு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தையை மட்டும் நீ கேட்டு அர்ப்பணி. நீ ஒருவரையும் மனுஷரை நீ பார்க்க வேண்டாம். என்னை நோக்கி பார். ஜீவ ஒளியாகிய இயேசுவை நோக்கி நீ பார். அவரே உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன், உன்னை நல்ல மனுஷனாக மாற்றுகிற தேவன். அவர் தான் அந்த பூமிக்கு ஒளியாய் இருக்கிறார். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். அவர் தான் நம்மேல் இரக்கம் உள்ளவர். மனுஷன் இறக்கப்பட மாட்டான், மனுஷன் தீங்கு செய்வான். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்மளை படைத்த அந்த ஆண்டவர், நம்மளை சிருஷ்டித்த அந்த ஆண்டவர் நம்மேல் தயவுள்ளவராய் நம்மள் நினைவாக இருக்கிறார். அவரிடம் நீ வருவாயாக. இயேசுவாகிய ஒளியிடத்துக்கு நீ வருவாயாக. அவரே உன்னை உயிர்ப்பிப்பார். அவரே உன்னை விடுவிப்பார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே பரிசுத்தர். அவரே கண்மலையாயிருக்கிறார். என் ஜனமே, நீ அர்ப்பணி. ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போமாக. நாம் இயேசுவாகிய இந்த ஒளியிடத்திற்கு நாம் வந்து அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக காணப்பட்டு ஜீவ ஒளியை நாம் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள இந்த கால வேளை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, சரீரத்தை அர்ப்பணிப்பாயாக. தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே.
எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ நல்லவர், நீ பரிசுத்தம் உள்ள தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசின நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீ உலகத்திற்கு நீ ஒளியாய் இருக்கிறீர், உம்மை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று நீர் எங்களோடு இந்த கால வேளையில் நீர் எங்களோடு பேசின நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனும் ஜீவ ஒளியாகிய இயேசுவாகிய ஒளியிடத்திற்கு உம்மிடம் வரத்தக்க ஆண்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுவீதாக. ஆண்டவரே, நீ இந்த கால வேளையில பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்கள் இருதயத்துல கர்த்தாவே பாயட்டும். இந்த திருவசனத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. அநேகர் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவர், நீரே இளைப்பாறுதலை தருகிற தேவன், உன் பாரத்தை கர்த்தரிடம் உன் பாரத்தை இறக்கி வை என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, வருத்தத்தோடு ஆண்டவரே ஒரு பாரத்தோடு இருக்கிற ஜனங்களே இந்த வேளையில கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுக்காக, சர்வ லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே இரத்தத்தை சிந்திருக்கிறீரப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம். எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீ சித்தம் உள்ளவராயிருக்கிறீர். எல்லாரும் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க. இந்த கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, மனபாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ விடுவியும். ஆண்டவரே, நீ விடுவியும். ஆண்டவரே ஏசப்பா, நல்ல இளைப்பாறுதலை தாங்க. ஆண்ட சமாதானம் இல்லாமல் குடும்பத்துல ஆண்டவரே பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஆண்டவர் பிரிந்திருக்கிற கர்த்தா சமாதான கேடு உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகற்றி போடுகிறோம் அப்பா. நீரே கர்த்தாவே சமாதானத்தின் கர்த்தர், நீரே சமாதான பிரபு. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே மன்னிக்கிற சுபாவத்தை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ சமாதானம் பண்ணும் செய்ய முடியாது உதவி செய்கிறோம் கர்த்தாவே. நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து கடன் பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ விட்டுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தா இயேசுவாகிய ஒளியாகிய உம்மிடத்தில் வர நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீ காண்கிற தேவன், நீ காண்கிற தேவன். மனுஷன முகத்தை பார்க்கிறான் தேவனோ, நீர் ஒவ்வொரு இருதயங்களை நீ பார்க்கிற தேவன். ஆண்டவரே எல்லா மனப்பாரங்களையும் நீக்கி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜீவ ஒளி ஆகிய உம்மிடம் வர உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஆண்டவரே நீ வரும்போது மத்திய ஆகாயத்தில் நீ வெளிப்படும் பொழுது நாங்கள் எல்லாருமே சந்திக்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா.